ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பேக் பண்ணி சாப்பிட போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்மன் ஃபிஷ்ஷு, அது கூட ஷ்ரிம்பும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அது கூடவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒரே ட்ரேயில் நம்ம பேக் பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சமாக ப்ராக்கோலி, அதையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அந்த ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் போட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ்ஷை உள்ளே சேர்த்துடலாம். நான் ஜஸ்ட்டு சால்மன் ஃபிஷ் மேலே ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஒன்று $8 இருந்தது. ஸோ இது கூட நான் மிளகாத்தூளும் சால்ட்டு, அதுக்கப்புறமா மஞ்சள், அதுக்கப்புறமா கார்லிக் பவுடர் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபிஷ்ஷில் மசாலா சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அந்த மசாலாலாம் கொஞ்சம் உள்ளே சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் சென்ட்ரு பார்ட்டில் இந்த ஃபிஷ்ஷை உள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ப்ராக்கோலி பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் சேர்க்கணும். அது சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அவனில் 450 ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. ஏன்னா சால்மன் ஃபிஷ் கொஞ்சம் கட்டையாக இருக்குது, அதனால் நம்ம முன்னாடியே உள்ளே சேர்த்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம ப்ராக்கோலி பீன்ஸு, அது கூட வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நான் சும்மா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை ஒரு மிக்சியில் சுற்றிட்டு அது கூட ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நான் அதை எல்லாமே சால்ட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஃபிஷ் கூட நான் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ட்ரேயிலே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 மினிட்ஸு இருக்கட்டும். ஸோ நம்ம ஆல்ரெடி 450 டிகிரியில் வச்சுருக்கோம். 10 மினிட்ஸ் ஃபிஷ்ஷுக்கு வச்சுருந்தோம், 5 மினிட்ஸ் இன்னொரு 5 மினிட்ஸு ஃபிஷ்ஷுக்கும், அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கும் சேர்த்து உள்ள அவனில் இருக்குது. இப்போது நம்ம பிளாக் ஷ்ரிம்ப் எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சால்ட்டெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா சோய் சாஸ் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், அவ்வளோதான். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக இந்த பேனில் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷும் அதுலேயே இருக்குது, வெஜிடபிள்ஸும் இருக்குது. இப்போ ஷ்ரிம்பும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஷ்ரிம்பு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ நம்ம மொத்தமாக அகெயின் 10 மினிட்ஸ் வைக்க போகிறோம். மொத்தமாக இதை நம்ம எவ்வளோ நேரம் பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஃபிஷ் மேலே நீங்கள் குட்டியாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்புறம் இன்னொரு வெஜிடபிள் ஒன்று சேர்த்துருக்கேன். ஸோ மஷ்ரூமும் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா சூப்பரமாக பேக் ஆகிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூப்பராக சாப்பிட்லாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.